இன்னைக்கு இப்போ சத்யநாராயண பூஜையில கட்டிகள் வரக்கூடாது. ஏன்னா பெண்களுக்காக இருக்கட்டும், ஆண்களுக்காக இருக்கட்டும், இப்ப நிறைய எல்லாரையும் ஆட்கொண்டு இருக்கிறது இந்த கேன்சர் தானே. என்னோட உயிர் உலகம் எல்லாமே என் சாய் தான். ஓம் ஸ்ரீ சாய் பகவதே நமஹ. பரசுராமன் குருஜி கோவிலில் நிறைய நடக்கிறது அப்படின்னு நான் யூடியூப்ல பார்த்து அங்கேருந்து நான் என் பொண்ணு மாப்பிள்ளை ஐஷுண்டு வந்திருக்கேன். ஓம் ஸ்ரீ சாய் வாசுதேவாய நமஹ. அனைவருக்கும் ஞான சாய்பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூரணம். நம்ம ஞான சாய்பாபா ஆலயத்தில் யார் யாரெல்லாம் இங்கே வராங்களோ அவங்களுடைய பிரார்த்தனை சாய்நாதர் நிறைவேற்றி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து வேண்டிண்டா அந்த பிரார்த்தனை பரிபூர்ணமாக நிறைவேறுது. வியாதிகள் வரக்கூடாதுன்னு கூட்டு பிரார்த்தனை பண்ணுவோம். இன்னைக்கு இப்போ சத்யநாராயண பூஜையில் கட்டிகள் வரக்கூடாது. ஏன்னா பெண்களுக்காக இருக்கட்டும், ஆண்களுக்காக இருக்கட்டும், ஆப்ரேஷன் பண்ண போகிறதுக்கு முன்னாடியாக இருக்கட்டும், இந்த டெஸ்ட் கொடுத்தாலே வந்து ரொம்ப பயந்து அழுது ரொம்ப மனம் உடைஞ்சு போய் உருகி அழற ஆரம்பிச்சாங்க, நம்மளுக்கு கேன்சராக இருக்குமோ அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ நிறைய எல்லாரையும் ஆட்கொண்டு இருக்கிறது இந்த கேன்சர் தானே. இந்த கட்டி வருது. இந்த கட்டி எதனால் வருதுன்னா உணவு பழக்க வழக்கமாக இருக்கலாம், அல்லது ஜெனட்டிக் ப்ராப்ளமாக இருக்கலாம். அதெல்லாம் ஞான சாய்பாபா கிட்ட வந்துட்டீங்கன்னா அதெல்லாம் நிறைவேற்றி கொடுப்பார். இனிமேல் யாரும் கட்டிகளே வரக்கூடாது. கட்டிகள் இருந்தால் கூட சீக்கிரம் அதுக்கு வந்து நிவாரணம் ஆயிடும். வியாதிகள் வரக்கூடாது. அனைவருக்கும் ஞான சாய்பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூரணம். ஓம் ஸ்ரீ சாய் பகவதே நமஹ. வணக்கம் சாய்ராம். நான் என் பேர் புவனேஸ்வரி. பாபா தான் எனக்கு நிறைய அற்புதம் பண்ணியிருக்காரு. 2 பொண்ணுங்க கல்யாணம் பண்ணது அவர் தான். சோமங்கலத்துலேருந்து சத்யநாராயண பூஜைக்கோசரம் இங்கே நான் வந்திருக்கேன். என் பொண்ணு மாப்பிள்ளை ஐஷுண்டு வந்திருக்கேன். இதான் என் பேர். இவர் வந்து என் பாபா கொடுத்த பொக்கிஷம். இவனை வந்து சாயின்னு தான் கூப்பிடுவேன். நான் ஒரு நாளும் ஒரு நிமிஷமும் அவர் தான் நினச்சிட்டு இருக்கேன். என்னோட உயிர் உலகம் எல்லாமே என் சாய் தான். என் சாய் வந்து நிறைய எனக்கு அற்புதம் பண்ணியிருக்காரு. நிறைய நான் சொல்ல முடியாத அளவுக்கு எனக்கு அற்புதம் பண்ணியிருக்காரு. ஒரே வருஷத்துல 2 பொண்ணு கல்யாணம் பண்ணினேன். நான் அது நானா பண்ணல, சாய்நாதர் தான் என்ன பண்ண வச்சாரு. இன்னைக்கும் நான் வந்து ஒரு நிமிஷமும் என் சாயை தான் நினைச்சுக்கிறேன். இந்த சத்யநாராயண பூஜையும் என் குழந்தைகள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் பரசுராமன் குருஜி கோவில்ல நிறைய நடக்கிறது அப்படின்னு நான் யூடியூப்ல பார்த்து அங்கேருந்து நான் என் பொண்ணு மாப்பிள்ளை ஐஷுண்டு வந்திருக்கேன். சாய்நாதர் பரசுராம குருஜி சொல்லியிருக்காரு, நல்லா இருப்பீங்க, நீங்க கவலையே படாதீங்க, வந்து செய்ய சொல்லுங்க, நல்லா மேல மேல. இன்னைக்கு அவங்க சொந்த வீடு கட்டிட்டு சௌக்கியமா இருக்காங்க. அதெல்லாம் வந்து பாபாவோட அனுகிரகம் தான். நான் வேற யாரையும் நம்பல. உலகத்துல எனக்கு வேற யாருமே கிடையாது. எனக்கு சாய் மாத்திரம்தான். இத்தனை நாள் நடத்தினது அவர் தான், இனியும் நடத்த போகிறது அவர் தான். இந்த பரசுராம குருஜி கோவிலில் வந்து சத்யநாராயண பூஜைக்கோசரம் நாங்கள் வந்து போன மாதம் வந்து பண்ணினோம். அதில் இந்த மாதம் எங்களுக்கு நிறைய மாற்றங்கள் தெரியுது. எங்கள் அத்து பக்கத்தில் இவனோட டியூஷன் டீச்சருக்கு உடம்பு சரியில்லாத இருந்தது. நான் பாபாவை வேண்டிட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நேற்றுக்கு முடிச்சுட்டு அவங்க ஃபோன் பண்ணாங்க எனக்கு, அம்மா உங்களோட வேண்டுதல் தாம்மா, அது கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது. அவங்க இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க, அடுத்த மாதம் நீங்கள் போகும்போது சொல்லுங்க, நானும் சத்யநாராயண பூஜைக்கு வரேன். அங்கே வந்து பாபாவுக்கு நீங்கள் இங்கேருந்து சொன்னது அவர் காதில் விழுந்திருக்கு, நானும் அங்கே வந்து பூஜை பண்ணுறேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஞான சாய்பாபாட்ட நான் சொல்கிறேன், இங்கேருந்து சொல்கிறேன், அவருக்கு காது கேட்கும். எங்கேருந்து நம்ம எந்த இடத்துல இருந்துன்னு சொன்னாலும் அவர் ஒரு முறை அவரோட பக்தருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னோன்னே சச்சரிதத்தில் வரும். நான் வந்து இங்கேருந்தே அவர் ஒய்ஃப் இருப்பாள், இங்கேருந்தே நான் வந்து அந்த மண்ணை எடுத்து பாபா உதியாக நினச்சி இடுறேன்னு இடுவார். அதுலேயும் அவங்களுக்கு உடம்பு சரியாயிடும். அதே போல் நான் இங்கேருந்தே வேண்டிக்கிறேன், பாபாவுக்கு கேட்கும், காது கேட்கும், பாபா நிச்சயமாக நடத்துவார், உங்களுக்கு கவலைப்படாதீங்கன்னு. அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு ரொம்ப தேங்க்ஸ் சொன்னாங்க. அது பாபா கிட்டக்க இன்றைக்கி நான் சொல்லணுன்னா வந்திருக்கேன். நான் இன்னைக்கு நீ சொல்லு, பாபா சொல்லு, ஓம் சாய்ராம் சொல்லு. ஓம் ஸ்ரீ சாய் பகவதே நமஹ.